இந்த நமகா என்கிற ஒரு செயலியை உருவாக்கி கைக்குள் ஆன்மீகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு இளைஞர் படை. அர்ச்சகர்களையும் புரோகிதர்களையும் புக் பண்றதுக்கு இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆப்பே கிடையாது. இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டும்னு தோணுனது எப்படி? நம்ம தமிழர்கள் ஒரு அர்ச்சகர் வேணும், ஒரு புரோகிதர் வேணும்னா இவ்வளவு தேடுறாங்களே, ஒரு பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப் வந்து ஆன்மீகத்திற்காக வந்திருக்குன்னு நினைக்கும் போது, ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு இந்த மக்களினுடைய பிரதிநிதியாக எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்ப ஒரு உதாரணத்துக்கு கேட்க, அந்த புரோகிதரால போக முடியல, இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க வந்து ஆன்மீகத்தை உணரணுமே தவிர நல்லபடியா நடக்குமான்னு பயந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? புரோகிதம் இருக்கு, ஜோதிடம் இருக்கு, யாத்ரா இருக்கு. இது மூணுமே இருக்கு. இது தமிழ்நாடு முழுவதும் ஒன் ஸ்டெப் சொல்யூஷன்ற மாதிரி மகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு அஸ்ட்ராலஜி ஆப் அவ்வளவு ஆப் இருக்கு. யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை தான் ஒரு ஜோசியர்கிட்ட சொல்லுவாங்க. வயசான காலத்துல கோயில் குளோன் போகணுன்றது எல்லாருடைய பெரிய ஆசை. நமகான்ற இந்த ஆப் நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரும் உலகத்தையே ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆப்பாக இது வரணும். அதோட முதல் செங்கலை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு கவிதை. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று இளம்புரை போடும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போட்டுகின்றோம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான இந்த ஆன்மீகம் அத்தனை பேருக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய காரணத்தோடு இன்றைய இளைஞர்கள் ஆன்மீகத்தை கையில் எடுத்து நமகா என்கிற ஒரு ஆப்பை உருவாக்கி ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒரு புள்ளியில் இணைத்து அத்தனை பேருக்கும் ஆன்மீகம் செல்ல வேண்டும், அத்தனை பேருக்கும் அறிவியல் செல்ல வேண்டும், அத்தனை பேரினுடைய வீட்டிலும் அமோகமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய காரணத்திற்காக இந்த நமகா என்கிற ஒரு செயலியை உருவாக்கி கைக்குள் ஆன்மீகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு இளைஞர் படை. இந்த நமகா ஆப்பினுடைய கரு, இந்த நமகா ஆப்பினுடைய மூலம், இந்த நமகா ஆப்பினுடைய மூளை என்று சொல்லக்கூடிய அன்பிற்கினிய தம்பி சட்டநாதன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. இந்த செயலி எப்படியெல்லாம் நமக்கு பயன்பட போகிறது, இந்த செயலி எப்படியெல்லாம் ஆன்மீகத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது, இந்த செயலியின் மூலமாக நம் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று நம்மிடம் சொல்வதற்காக, இந்த செயலியை நாம் எப்படி எளிதாக பயன்படுத்தலாம் என்று கற்றுத்தருவதற்காக அன்பு தம்பி நம்மளோடு இருக்காங்க. வணக்கம்ப்பா. வணக்கம் அண்ணா. அமெரிக்க நாட்டை சொல்லும்போது இது வர்த்தகர்களின் தேசம்னாங்க, ஐரோப்பாவை சொல்லும்போது இது சுற்றுலாக்களின் தேசம்னாங்க, அரபு நாட்டை சொல்லும்போது பெட்ரோலியத்தின் தேசம்னாங்க, இந்திய நாட்டை சொல்லும்போது இளைஞர்களின் தேசம்னாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான ஒரு இளைஞர் சக்தி கொண்ட நாடுன்னா அது இந்திய நாடுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்படியான ஒரு இளைஞர் படையாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆன்மீகத்துக்கும் இளைஞர்களையும் நீ சம்மந்தமே இல்லாத ஒரு நேரத்தில் இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டும்னு தோணுனது எப்படி? இந்த நமகா ஆப்பினுடைய உருவாக்கம் எப்படி இருந்தது? உங்களுடைய கதைகள் எப்படி? உங்களுக்கு இதன் மீது எப்படி ஆர்வம் வந்தது? கண்டிப்பாண்ணா, அந்த ஒரு புள்ளி தான் இந்த ஒரு 1.5 வருஷ பயணம், 2 வருஷ பயணம்னு சொல்லலாம். எங்க ஆரம்பிக்குதுன்னா, என்னோட அப்பா ஒரு அர்ச்சகர், இஸ் எ டெம்பிள் பிரீஸ்ட். ஹோமங்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறது உண்டு. கோவில்கள் மத்தியில தான் நான் வளர்ந்ததே. அப்படி இருக்கும்போது நான் என்னோட MBA ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது ஒரு ஃபேமிலி நம்ம வீடை தேடி வராங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக அப்பாவோட ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அடிக்கடி. நான் யார்கிட்டையும் பேசினது கிடையாது. யதார்த்தமாக நான் அவங்கக்கிட்ட எங்கேருந்து வரீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொன்ன பாயிண்ட் என்னென்னா, நான் 15 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து வரேன், பக்கத்துலேருந்து தான் அப்படின்னோடனே, அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுதான் பெரிய பாடு எங்களுக்கு. ஒரு 10 பேருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணியிருப்போம். 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற உங்கள் அப்பாவை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 நாள் ஆச்சு. எங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், நாங்க வெளியூர்லேருந்து வந்து இங்க வீடு கட்டியிருக்கோம் எங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிச்சது என்னன்னா, இந்தியானாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்துக்கான நாடு. வெளிநாட்டு மக்கள் நம்ம ஆன்மீகத்தால ஈர்க்கப்பட்டு இங்க வந்து யோகாவும் ஆன்மீக ரிச்சுவல்ஸும் எல்லாமே நம்மளோட வழி எப்படி நம்ம வழிபடுறோம் இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பண்ற ஒரு நாட்டுல நம்ம தமிழர்கள் ஒரு அர்ச்சகர் வேணும், ஒரு புரோகிதர் வேணும்னா இவ்வளோ தேடுறாங்களே, எதனால இன்னைக்கு இப்ப எல்லாமே கைக்குள்ள வந்தப்போ இது ஏன் இன்னும் நம்ம ரோட்ல இறங்கி தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்ச உடனே நான் என்ன பண்றேன், ஒரு 2 நாள் இதை அசை போடுறேன் என் மைண்ட்லயே. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவர் 12 வருஷம் பாடசாலையில படிச்சுட்டு வந்திருக்கு, குருகுலத்துல 12 வருஷம் படிச்சுட்டு
17 வருஷம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒரு புரோகிதர், ஒரு அர்ச்சகர். ஆனா அவருக்கு மக்களுக்கு எந்த இடத்துல எப்ப தேவை இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு நல்லா நமக்கு ஹோமங்கள் பண்ணி வைக்கிற ஒரு புரோகிதர் எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆப் பண்றோம் அப்படின்னு என்னோட MBA முடிக்கும் போது, ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது நான் இந்த முடிவு எடுக்கிறேன். அதை என் அப்பா கிட்ட சொன்னேன். அதை தாண்டி அதை ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. என்னோட MBA ப்ராஜெக்டா பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. IIM இண்டோர்ல போய் நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்தேன் அந்த ஐடியாவை. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டோட இன்னைக்கு ஆப்பை முடிச்சு நீங்க தான் நமகாவோட முதல் முகம் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னும் பல முகங்கள் நமகாவில் வந்து இணையணும். நமகாவின் மூலமாக பல முகங்களில் புன்னகை தவழணும். இது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட்னா, நமகான என்ன எதுக்கான ஆப் அப்படின்னா, ஆன்மீக சேவைகள் அனைத்தும் உங்கள் கைக்குள்ள. என்ன மாதிரி? ஒரு அர்ச்சகர், புரோகிதர் ஹோமங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு, அபர காரியங்களுக்கு எதுனாலும் நீங்க உடனே உங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே. ரெண்டாவது விஷயம் ஜோதிடம், ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்ட்ராலஜர் கிட்ட இன் ஆப்பே நீங்க கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். மூணாவது முக்கியமானது யாத்ரா. இந்தியா முழுக்க ஆன்மீக யாத்திரைகள் போறது பெருசுல கேரோட கூட்டின்னு போகணும்னு நாங்க ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வயதான மக்களை, முதியோர்களை அவங்க பசங்க எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நாங்க பார்த்து கூட்டிட்டு போய் வரணும்னு இது ஒர்க் பண்ணி, இந்த 3 சேவைகள் இல்லாம தினசரி பஞ்சாங்கங்கள், ஆன்மீக கதைகள், புராணங்கள், இது எல்லாமே நம்ம ஆப்ல கிடைக்கும். எல்லாமே ஆன்மீகத்தை சார்ந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி. அதுக்கு நீங்க ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு இடம் கொண்டு வந்திருக்கின்றது உண்மையிலேயே போன தலைமுறையினருக்கும் இந்த தலைமுறையினருக்கும் ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும். வரம் இது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் எல்லாமே செல்ஃபோனுக்குள்ளே வந்துச்சு. ஆமாண்ணா, இல்லையா? அதனால் இந்த செல்ஃபோனுக்குள்ளே நீங்கள் தேட வைக்கிறீங்கன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த நமகான்ற ஆப் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆப் வந்து ஆன்மீகத்திற்காக வந்திருக்குன்னு நினைக்கும் போது, ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு இந்த மக்களினுடைய பிரதிநிதியாக எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிண்ணா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள் வந்து நான் இந்த ஆப்பில் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அல்லது நமகால நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும்? சேர்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ்? கண்டிப்பா. இப்போதைக்கு நம்ம ஆப்பில் இப்போ ஆஸ்ட்ராலஜி சர்வீசஸ் லைவ்ல இருக்கு. நிறைய ஜோதிடர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. இனிமேலும் சேரலாம். சரி. புரோகிதருக்கும் அதே மாதிரி எப்படி மக்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆப் இருக்கோ, புரோகிதர்களும் ஜோதிடர்களும் பயன்படுத்துறதுக்கு தனியா ஒரு ஆப் இருக்கு. நமஹா ஸ்டேக் ஹோல்டர் ஆப்னு சொல்லி தனியா ஒரு ஆப் பண்ணி வச்சிருக்கோம். சரி. அதுல நீங்க புரோகிதமா ஜோதிடமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்க ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு டீடைல்ஸை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாலே போதும். தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு தேவை இருக்கு ஜோதிடத்துக்கும் புரோகிதத்துக்கும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம்னா ப்ராப்பர் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்ச உடனேவே அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துரும். புரோகிதத்துக்கு இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கு ஓப்பனிங்ஸ். இப்போதைக்கு ஒரு 18 டிஸ்ட்ரிக்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். யாருனாலும் பண்ணலாம். புரோகிதர் சர்வீசஸ் நம்ம மக்களுக்கு லான்ச் பண்ணும்போது எல்லாமே தானா நல்லபடியா நடக்கும். சிறப்பு சிறப்பு. அப்போ புரோகிதர்கள் எல்லாருமே நமகால ஒரு பார்ட்டா வந்து சேர்ந்து கண்டிப்பானா இது தமிழ்நாடு முழுவதும் ஒன் ஸ்டெப் சொல்யூஷன்ற மாதிரி. மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய பேசினதுனால இந்த பரிகாரத்துக்கு அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசுகிறோன்னா, ஆனால் இன்னைக்கு அஸ்ட்ராலஜி ஆப் அவ்வளோ ஆப் இருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தா அவ்வளோ ஆப் இருக்குது அஸ்ட்ராலஜி ஆப். இப்போ ஒரு கிளிக் பண்ணாலே உடனே லைவ்ல வந்து பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்படி இவ்வளோ ஆப்புக்கு மத்தியில் இந்த அஸ்ட்ராலஜி ஆப்பில் நமகா வந்து எப்படி தனித்துவமாக இருக்கிறது? இப்போ அர்ச்சகர்களையும் புரோகிதர்களையும் புக் பண்ணுறதுக்கு இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆப்பே கிடையாது. அப்போ இல்லாத ஒன்று உருவாக்கி இருக்கோம். அதை உருவாக்குற பயணத்தில் எங்களுக்கு யோசித்தது என்னென்னா, எல்லா ஆன்மீக சேவைகளையும் ஒரு இடத்துல கொடுக்கணுங்கிறது நோக்கமாக எடுத்து. சரி. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜோதிட சேவைகளை கொடுக்கும்போது நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியை நான் கண்கூட பார்த்தேன். டெய்லி ஒரு ஆப் வந்துட்டே தான் இருக்கு. நிறைய ஆப்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கிறத விட மெருகேற்றி என்ன கொடுக்க முடியும் தான் நம்ம யோசிக்கணும். கரெக்ட். அப்படி நான் யோசிக்கும் போது என்ன யோசிச்சேன்னா, இப்போ இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே, ஜோதிடர்கள் ஆப்ஸ் எல்லாமே மினிட் பேசிஸில் தான் கன்சல்டேஷன் நடக்குது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, தீர விசாரிப்பதே மெய். அந்த ஆப்புகளில் ஜோதிடர்களாக சர்வீஸ் கொடுக்குறவங்கள்ட்ட பேசணும் நிறைய பேர்கிட்ட. சரி. அந்த ஆப் மூலமாக கன்சல்டேஷன் எடுத்த கஸ்டமர்ஸ்டையும் பேசணும். பேசும்போது என்னென்னா,
ஒரு நிமிஷத்துக்கு 25 ரூபா 30 ரூபா. ஓகே. 25 ரூபா 35 ரூபா பே பண்றதுங்க பிரச்சனை இல்லை. அந்த அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள என்னால கேட்க வந்ததை முழுசா கேட்க முடியலன்னு கஸ்டமர் சொல்றாரு. ஆஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, சொல்ல வந்ததை முழுசாவே சொல்லல, அதுக்குள்ள கன்சல்டேஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே தான் அப்ப இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. ஆஸ்ட்ராலஜியை உள்ளவை என்ன பண்ணலாம், டைமே வைக்காது. கேள்விகளுக்கு ஆஸ்ட்ராலஜர் பதில் சொல்லட்டும், நம்ம நேரத்துக்கு காசு வாங்க வேண்டாம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அளவான காசை நம்ம ஆஸ்ட்ராலஜர் வாங்கிக்கிட்டோம். புரிஞ்சுதா? அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் பூர்த்தியான பதில் இது கஸ்டமருக்கு கிடைக்கும். ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு பூர்த்தியான பதிலை வாங்கிட்டு கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனோட போகணும். கரெக்ட். அப்ப எத்தனை கேள்வி கேட்கறாங்களோ, என்னென்ன கேள்விக்கு பதிலோ அது பூர்த்தியா ரெக்கார்டோட அவங்களுக்கு நீட்டா போயிடும். சாட் ரெக்கார்டோட போகும், வாய்ஸ் ரெக்கார்டோட போகும். ஒவ்வொரு கேள்விக்கு ஏத்தாப்புல பே பண்ணிக்கிட்டா போதும். இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி என்ன விஷயம்னா, எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது தெய்வமும் மனிதர்களும் மட்டும்தான். இத ஒரு ரூம்குள்ள ஒருத்தன் ஐடியாவா யோசிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு மக்களுக்கு சேவையா வந்து இந்த இடத்துல நாங்க நிறுத்திட்டோம். எப்படி நிறுத்தணும், என்னென்ன கடந்து வந்தோம்னு திரும்பி பார்க்கும்போது தான் எப்படா வந்தோம், நம்ம எப்படா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இத வந்து சக்சஸ்ஃபுல்லா மக்களும் இதை சார்ந்த மற்ற புரோகிதர்களும் ஜோதிடர்களும் பயனடைஞ்சு இது சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நிறைய மனிதர்களோட அனுபவம் எங்களுக்கு தேவைப்படுது, வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவைப்படுது. அதாவது எப்பயுமே ஒரு நிலத்தை வச்சு நிலத்தை உருவாக்கிட முடியாது, நீரை வச்சு நீரை உருவாக்கிட முடியாது, காற்றை வச்சு இன்னொரு காற்றை உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு தீபம் இருந்ததுன்னா பல தீபத்தை உருவாக்க முடியும். நெருப்பு வந்து டைனமிக் எனர்ஜி. அதனால தான் யாகங்களில் யஜ்யங்களில் நெருப்பை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நெருப்பினால் பல நெருப்புகள் உருவாகும், ஒரு தீபத்தினால் பல தீபத்தை உருவாக்க முடியும். நெருப்பை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா தேவர்களின் தூதன்னா, அக்னி தேவன்னா. அப்படியான இந்த நமகான்ற இந்த நெருப்புல நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரம் நமகான்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணக்கூடிய மந்திரம் நமகன். அப்படியாக இந்த எப்படி ஒரு தீபத்தை வைத்து பல தீபங்களை ஏற்றிவிட முடியுமோ, இந்த நமகன்ற இந்த தீபத்தை வைத்து எத்தனையோ தீபங்களை ஏற்றக்கூடிய பெரும் வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. உலகத்தினுடைய மிகப்பெரிய பயணங்கள் வீட்டு வாசலில் தான் தொடங்குதுன்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் தனித்து தான் சிந்திச்சிருக்காங்க. கண்டிப்பா. இந்த பிரபஞ்சத்துல மனிதன்ற சுரூபம் நமக்கு வர்றதுக்கே புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கம் போன்றார். இவ்வளவு எவாலுவேஷனுக்கு அப்புறம் தான்ப்பா மனிதன்னே ஒருத்தர் வர முடியுன்றார். இட்ஸ் அன் எவாலுவேட்டிங் ப்ராசஸ். இந்த நமகான்ற இந்த ஆப் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆயுதம். இது எவாலுவேட் ஆகிட்டே வரணும். ஒரு கட்டத்தில் இந்த நமக ஆப் வந்து இந்தியா மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, உலகத்தையே ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆப்பாக இது வரணும். அதற்கு இறைவன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கணும், மிகப்பெரிய ஒரு நண்பர்கள் வட்டத்தை கொடுக்கணும், மிகப்பெரிய ஆன்மீக பெரியோர்களினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கணும். இப்படியான ஒரு பெரும் சக்தியை இறைவன் உங்களுக்கு வழங்கட்டும். கண்டிப்பா. அதோட முதல் செங்கலை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு கவிதை போல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு வார்த்தையாக நம்ம இணைந்தமைக்கு எனக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படியான ஒரு இளைஞர்கள் முன்னெடுத்துல நாமும் அங்கே நிற்கிறோம் அப்படின்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போ மக்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய பெரிய வேண்டுகோள் என்னன்னா, என்றைக்குமே ஒருத்தர் வளர்ந்து வரும்போது நம்ம செய்ய வேண்டிய பெரிய விஷயம், முதுகுக்கு பின்னால் பண்ண வேண்டிய விஷயம் தட்டி கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை அவர்களை வளர வைக்கும், ஒரு வாழ்த்து அவர்களை வளர வைக்கும், ஒரு சின்ன விஷயம் அவங்கள ஊக்குவிக்கும். ஊக்குவிப்பவனை கூட சரியான முறையில் நீங்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேக்கு விற்பான்னு சொல்லுவார் வாலி. அப்படியான முறையில் இந்த இளைஞர்கள் கேட்பது என்னன்னா, உங்களுடைய ஒரு ஊக்குவிப்பு, உங்கள் மக்களினுடைய பேர் ஆதரவு. இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்குல்ல ஆப், ஆனால் ப்ளே ஸ்டோரில் இருக்குண்ணா ஆப். அதான் நான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கட்டமாக ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸ் லான்ச்சில் இப்போ கரண்ட்டாக பண்ணியாச்சு நம்ம. ஸோ மக்கள் வந்து தங்களோட ஜோதிட சம்மந்தமான கேள்விகளை நம்ம நமஹா ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் நமஹா ஆப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துடும். ஜோதிடர்களும் கன்சல்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம நமஹா ஸ்டேக் ஹோல்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து புரோஹிதர் லான்ச் பண்ண போகிறோம். புரோஹிதர்களும் அர்ச்சகர்களும் வந்து சேவை பண்ணணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். அவங்களுக்காக வெயிட்டிங். அவங்களும் நமஹா ஸ்டேக் ஹோல்டர் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அவங்க அப்ளிகேஷனை அவங்க கொடுத்தாட்டாங்கன்னா அடுத்த கட்டம் புரோஹிதர் யாத்திரைன்னு நம்ம எல்லாத்தையும் லான்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் தாண்டினா மக்களோட ஆதரவும் வேணும். இது அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு போகணும், இதை பார்க்குற மக்களில் யாராவது எங்களை கைட் பண்ணணும், எங்களுக்கு வந்து வழிகாட்டுதலாக இருக்கணும், எனக்கு இந்த சில விஷயங்கள் அனுபவங்கள் இருக்குது, இதை நான் சொல்லணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களை கைட் பண்ணுங்க.
கண்டிப்பா உங்களோட சிஷ்யர்களாவே நாங்க இதை மேற்கொண்டு அருமை, பல அருமை, மக்களோட அருமை. சிஷ்யர்களா இருந்து இதை நல்லபடியா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்னு நான் நம்புறேன். அருமை, அருமை. நமகா ஆப்பை பற்றிய இன்னும் பல தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நம்பரை தொடர்பு கொண்டாங்கன்னா கண்டிப்பா. போதும். நம்பரை தொடர்பு கொண்டா போதும். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும், எந்த கேள்விகள் இருந்தாலும், இதன் மூலமாக நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய விஷயங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு பெரிய தொடர்பா இருக்கும். அதையும் தாண்டி அவங்க பிளே ஸ்டோர்ல நமஹா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நம்பர் இல்ல, உங்களுடைய நண்பர் அப்படி வச்சுக்கலாம். நமஹாவோட டேக்லைனே நம்ம என்ன வச்சிருக்கோம், நமஹா உங்கள் ஆன்மீக நண்பன் சபாஷ், அப்படின்னு தான் சபாஷ், நம்ம சபாஷ், சபாஷ். வச்சிருக்கோம். எங்கோ இருக்கக்கூடிய இந்த ஆப் இல்லையா, உங்கள் கைகளுக்குள் வந்து உங்கள் வாழ்க்கையை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை மருந்தாக இந்த நமகா கண்டிப்பா இருக்கும். இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமா. இந்த பயணத்தை வெற்றிகரமாக எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு தம்பிகளுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றி.